அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீடுகளில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பீரோ இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி அந்த இடத்துல வைக்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்திற்குண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். சாதாரணமாக பணம் சம்பாதிக்கிறதை விட அதை சேமித்து வைப்பது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா தெரியுது. பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாமல் பணம் விரயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்படும். கையில் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது தங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே இருக்காது. இப்படி இந்த மாதிரி பணம் சேமிக்கணும்னு நினைப்பிருக்கும் பொழுதும் அதை சேமிப்பதற்குண்டான வழிகள் பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய 3 முக்கியமான பொருட்களை பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைப்பீங்க அப்படின்னா அந்த பீரோல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். சாதாரணமாகவே ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் அனைத்துக்குமே தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதிகப்படியாக இருக்கும். இது பணம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. இப்போ பணம் நமக்கு ஏதாவது ஒரு சில தேவைகள் இருக்கு, கடன் தீர்வதற்கு நீங்கள் பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை சாதாரணமாகவே ஏதாவது ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த 3 பொருட்களுடைய சேர்க்கையை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னாலே கட்டாயமாக அதிரடி மாற்றமானது ஏற்படும். இதுக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கணும். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்றா சொல்லப்படக்கூடியது தான் இந்த பச்சரிசி. ஒரு கைப்பிடி அளவு எடுத்ததுக்கு அப்புறமா இரண்டாவதா தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு தானிய வகை தான். கொண்டை கடலை, சுண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுண்டல் இல்லைன்னா கொண்டை கடலை வெள்ளை நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க கட்டாயம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் கருப்பு சுண்டல் பயன்படுத்துவோம். அப்படி இந்த கருப்பு சுண்டலை பயன்படுத்தாம இதுக்காகவே, இந்த பரிகாரம் செய்யறதுக்காகவே நீங்க வெள்ளை சுண்டல் வாங்கி பயன்படுத்துங்க. மூன்றாவது தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமா சொல்லப்படுது. எப்படி இந்த கொண்டை கடலை சுண்டல் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த தானியமா சொல்றோமோ, அதே மாதிரி தான் இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறதும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம். கடன் பிரச்சனை தீரணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்குவதற்கு பணம் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் பகவானை வழிபடுவது, செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பை தானமாக வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் அனைத்துமே சுத்தமாய் தீர்ந்து நமக்கு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்ப நம்ம 3 பொருட்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்படி இந்த 3 தானியங்களையுமே எடுத்து நீங்க பூஜை அறையில வைப்பது அப்படிங்கறத செய்யணும். சரி, இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை எந்த கிழமை செய்யும் பொழுது இல்ல எந்த நாள் செய்யும் பொழுது மகத்தான பலனானது கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செய்யலாம். இந்த 3 கிழமைகள்ல செய்யறதுக்கு உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திர வரிசைகள் இருக்கு இல்லைங்களா? 27 நட்சத்திரங்கள் நமக்கு மாதத்துல வரும் இல்லைங்களா? அப்படி இந்த 27 நட்சத்திரங்களை உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளின் பொழுது இந்த பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த உத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னாலே அது மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுவும் ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்க பௌர்ணமி நாட்கள்ல பரிகாரம் செய்துக்கலாம். திதிகள்ல பௌர்ணமி திதி நாளின் பொழுது நீங்க செய்துக்கலாம். சரி, இந்த பொருள் எல்லாத்தையுமே பூஜை அறையில ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேல வச்சுட்டு இந்த குறித்த பரிகாரம் நீங்க எந்த கிழமை இல்ல எந்த நாளின் பொழுது செய்தாலுமே கட்டாயம் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துட்டு ஒரு பச்சை நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க ஒவ்வொரு தானியம் பாத்தீங்கன்னா தலா 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில, இப்ப அரிசி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பச்சரிசியில 27 பச்சரிசி சேர்க்கணும். அதே மாதிரி கொண்டை கடலையில 27 கொண்டை கடலை சேர்க்கணும், 27 துவரம் பருப்பு சேர்க்கணும். இப்படி இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுல ₹1 நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு இது எல்லா பொருட்களையுமே நீங்க முடிச்சாக கட்டிக்கொள்வது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம செய்துட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலேயே இந்த முடிச்ச வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருடைய போற்றிய 108 முறை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துட்டு இந்த முடிச்சா அப்படியே நீங்க கொண்டு போயிட்டு நீங்க வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைப்பீங்க அப்படின்னு சொன்னா பீரோவில் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி இந்த பீரோல எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டிக்கு பக்கத்திலேயே வைப்பது அப்படிங்கறத செய்திடணும். இப்படி நம்ம செய்துட்டு இந்த தானிய மூட்டையை நம்ம வச்சதுக்கு அப்புறமா இந்த கிழமை நாள் எல்லாமே பார்த்து செஞ்சாலுமே தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதுமே இந்த தானிய மூட்டையும் பணப்பெட்டியும் சேர்த்து நீங்க ஒன்னா கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில
வைத்து நீங்கள் பூஜைகள் அனைத்துமே செய்து தூப தீப ஆராதனை சாம்பிராணி போடுறதுனா சாம்பிராணி போட்டுட்டு இந்த முடிச்ச மறுபடியும் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த தானிய மூட்டையை தொடர்ந்து 3 மாத காலம் வரைக்குமே அப்படியே வைத்திருந்து நான் சொன்ன முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இந்த முக்கிய விசேஷ தினத்தின் பொழுது பணப்பெட்டியோடு சேர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜையில் வைத்து வணங்கிட்டு இந்த 3 மாத காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு அனைத்து விதமான நல்லாசைகளும் பிறக்கும். பணம் சார்ந்த அனைத்து விதமான முடக்கங்களும் தீரும். கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை தங்கம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் வீண் விரயங்கள் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் நமக்கு எல்லா விதத்திலையுமே வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்கு. 3 மாத காலம் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பொருள்ல இருக்கிற ₹1 நாணயத்தை மட்டும் நீங்க தனியா எடுத்து அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல போட்டுட்டு மீதி தானியங்கள் அனைத்தையுமே அப்படியே முடிச்சாவே கட்டி பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஓடுகின்ற நீர்ல விடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இந்த பரிகாரத்தால ஏதாவது ஒரு விதத்துல பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி எது நெருக்கமா வருதோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு தொடர்ந்து எது உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கோ ஒருவேளை திங்கக்கிழமை நாளின் பொழுது பௌர்ணமி வரலாம். இப்படி இந்த மாதிரி பக்கத்துல வரக்கூடிய முக்கிய நாளின் பொழுது இதே முறையில நீங்க முடிச்சே தயாரித்து வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி பக்கத்துல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாம கட்டாயம் நம்ம வீட்டில் உப்பு ஜாடி பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா? பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, கட்டாயம் உப்பு ஜாடி பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த உப்பு ஜாடியில நான் சொல்லக்கூடிய முடிச்சையும் இந்த பரிகாரத்தை எந்த நாள் செய்றீங்களோ அதாவது இந்த 3 தானியங்களையுமே சேர்த்து நீங்க வீட்டில் பீரோல எந்த நாள் வைக்கிறீங்களோ அதே நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முடிச்சையும் தயாரித்து உப்பு ஜாடியில வைப்பது அப்படிங்கறத செய்யணும். இந்த உப்பு ஜாடியில வைப்பதற்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்துல கொட்டை பாக்கு நாணயங்கள் ₹1 நாணயத்தையும் சேர்த்து இந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு முடிச்சா கட்டி அந்த முடிச்சையும் நீங்க பீரோல எந்த நாள் தானியங்கள் வைக்கிறீங்களோ அதே நாளின் பொழுது உப்பு ஜாடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சை வைப்பது அப்படிங்கறத செய்யணும். எப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க அப்புறப்படுத்துறீங்களோ அதாவது அந்த தானிய முடிச்சை நீங்க எப்படி அப்புறப்படுத்துவீங்களோ அதே முறையில தான் அந்த நாணயத்தை மட்டும் அந்த உப்பு ஜாடியில நம்ம முடிச்சா போட்டிருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் கோவில் முண்டியல்ல சேர்த்துட்டு இதர பொருள் எல்லாத்தையுமே அந்த கொண்டை கடலை அந்த தானிய முடிச்சோடு சேர்த்து நீர்நிலைகளையோ இல்ல கால்படாத இடத்துலயோ போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்துட்டு வரும் பொழுதே கட்டாயம் நம்ம வீடுகளில் பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா அந்த உப்பு ஜாடியில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்ல அதில் இருக்கக்கூடிய உப்பை நம்ம தினசரி பயன்படுத்தும் பொழுதும் நம்ம ஒவ்வொரு தடவையுமே அந்த பீரோவை திறந்து பணத்தை எடுக்கும் பொழுது அந்த மூட்டையை கண்ணார பார்க்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்டு பூஜை அறையில வைத்து தூப தீப ஆராதனை அனைத்துமே காட்டுறோம் இல்லைங்களா? இதனுடைய சேர்க்கையின் காரணமாவே கட்டாயமா பண பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் போகும். இப்ப நம்ம பார்த்த இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.